ஏந்தி கொண்டு போவேன்னு சொன்னாரே தவிர, வேணும்னே ஏதாவது ஒரு இடத்துல போய் குதிச்சு, இந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும், அத நம்ம செய்யும்போது தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அந்த இடத்துல காப்பாத்துவேன்னு அவர் சொல்லல. உனக்கே தெரியாம, உன்ன அறியாம ஒரு இடறல் நடக்கும்போது, அந்த இடத்துல தான் தேவன் வந்து ஏந்தி கொண்டு போவேன்னு சொன்னாரு. இல்லையா? அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஞானமாய் செயல்பட்டு அவனுக்கு பதிலடி கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இன்றைக்கு உங்களிடத்துல எத்தனை பேர் அந்த மாரி கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. இன்றைக்கும் நெறைய பேர் அந்த மாரி நம்மகிட்ட கேட்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறாரே, நீ கீழ விழுந்தா உன்னுடைய பாத கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை காப்பாத்துவேன்னு. நீ வேணா அங்கிருந்து குதிச்சு பாரேன் காப்பாத்துறாரா அப்படின்னு சொல்லி, சில தவறான எண்ணம் கொண்ட பிசாசானவன் அவர்கள் இருதயத்துல செயல்பட்டு, அந்த மாதிரி உங்களை ஏவுதல் செஞ்சா, நீங்க உடனே என்ன சொல்லணும்? கர்த்தர் எந்த இடத்துலயும் நீ போய் குதி, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லல. உனக்கு வரும் ஆபத்துல இருந்து நான் உன்னை காப்பாத்துவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும். அதுவும் இல்லாம இயேசு கிறிஸ்து